நாமத்தை உங்கள் யாவையும் இந்த புத்தாண்டு ஆராதனை முதல் ஞாயிறு ஆக உங்கள் யாவையும் இந்த ஆராதனைக்கு அன்போடு வரவேற்க ஆசைப்படுகிறேன். Let me greet and welcome you to our first Sunday in the new year 2021. இந்த நாளில் இந்த ஆண்டு கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் தொடர்ந்து தேடிக்கொள்வோமாக, ஆண்டவர் பிரசன்னத்துக்குள் கடந்து செல்வோமாக. புத்தாண்டிலே கேட்ட செய்தியின் பிரகாரமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆவியானவர் நாம் யாவரும் நிரப்பி நடத்த வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்வோம். As we have heard in the New Year message, let the Spirit of God influence us, let the Spirit of God control us as we go into the new year. வாங்க ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. Come, let us pray. அன்பின் தேவனே, கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். 3ஆம் தேதி 1ஆம் மாதம் 2021 ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் காணசிய நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒரு புது ஆண்டு எங்களுக்காக நீ கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை உங்களுடைய பாத்திரம் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we want to just commit this entire service into your loving hands. We thank you that you have given us a whole new year. ஆண்டவரே, இந்த ஆராதனை மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேச வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய மகிழ்ச்சியை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Give us your joy as we worship you in spirit and in truth. ஆண்டவரே, அந்த மன மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க நீ உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் நாட்கள் முடியும்
ஆண்டவரே, உம்மையே ஆராதிப்போம் ஆண்டவரே, உம்மையே ஆராதித்துக் கொண்டே இருப்போம் ஆண்டவரே. நீ மகத்துவமான ராஜா, நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே, நீ இல்லாமல் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீரே ஆரம்பமும் முடிவுமா இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ஹalleluya ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஆம் ஆண்டவரே, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். நான் உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே. ஆம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்கிறோம் ராஜா. ஹalleluya ஆண்டவரே, ஹalleluya. Hallelujah, ஆண்டவரே. Yes, O Lord Father, how great and mighty you are, Lord, that nothing compares to you, O Father. Lord, when we come into your throne of grace, Lord, we find rest, O Father. We find fullness of joy, O Lord Father, because you are a faithful God that we have. Nothing compares to you, O Lord Father. Lord, we worship you, we exalt you, Lord, and we glorify you, O Father. Hallelujah. Lord, I come before your throne of grace. I find rest in your presence and fullness of joy. In worship and wonder I behold your
வாருங்கள் நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. We want to look to God in prayer on this first day of 2021. இந்த 2021 முதல் ஞாயிறு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபத்திலே பார்க்க ஆசைப்படுகிறோம். அவர் சமூகத்திலே ஜெபத்தின் முன்பாக நாம் வர ஆசைப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த கால வேலைக்காக ராஜா நன்றி செலுத்துகிறோம். அப்படி தேவ சமூகத்துக்காக, தேவ பிரசன்னத்துக்காக ராஜா நன்றி. ஒரு திருச்சபையாக ஆண்டவரே ராஜா, நாங்கள் இவ்விதமாக ஆன்லைன் மூலமாக கூடத்தக்க நீ கொடுத்த இந்த கிருபைக்கும் பாக்கியத்துக்காக ராஜா நன்றி. தேங்க்யூ லார்ட் ஃபார் an opportunity to come together as a church online, oh God. ஆண்டவரே, இவ்விதமாக ஆண்டவரே நாங்கள் திரும்பி பார்க்கையில் ஆண்டவரே அப்போ ஒரு ஆண்டு முழுவதும் 2020 ஆண்டவரே நீர் எங்களை தாங்கினீர். அதுக்காக ராஜா நன்றி நன்றி நன்றின்னு நாங்கள் சொல்கிறோம். Lord, as we look back, we see your faithfulness throughout the whole year of 2020. And truly we want to be thankful, we want to bless you, we want to thank you for all what you have done for us. ஆண்டவரே, பலவிதமான சவால், பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான சோதனைகள், அப்பா பல சூழ்நிலை மத்தியில் கூட நீர் எங்களை கரம் பிடித்து எங்களை கரம் விடாதபடி எங்களை நடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுக்காக ராஜா நன்றி. Lord, there were so many situations in 2020, Lord, but you held our hand and you walked with us. You never left us, Father, and we want to thank you. ஆண்டவரே, இந்த முதல் வாரத்தில் கூட ஆண்டவரே அப்போ உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே நல்லவர், வல்லவர், உம்மை போல ஒரு நல்ல தேவன் வேறு யாரும் இல்லை என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உற்சாகமாக போய் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ இந்த காலவேளையில் கூட உங்களுடைய சமூகத்தை நாம் விதமாக நிற்கும் பொழுது கூட ஆண்டவரே எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்குறோம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே ஆண்டவரே எங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்குறோம். ஆண்டவரே அப்பா ராஜா, நாங்கள் சத்தியத்தை கேட்டது விதமாக ஆண்டவரே ராஜா இந்த ஆண்டு நாங்கள் கவனமாக நடந்து கொள்ளத்தக்க ஆண்டவரே ராஜா அப்பா ராஜா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வாழும் பொழுது கூட ஆண்டவரே உமக்காக நாங்கள் வாழ்ந்து வர நீ உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போ இந்த வேலையில் கூட ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே காணப்படுற எல்லா குறைகள் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்குறோம். எங்கள் சிந்தையாக ஆராய்ந்து பார்க்குறோம். எங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்குறோம். அப்பா, உமக்கு ரோதமாக நாங்கள் தவறுகள் செய்திருந்தா, உமக்கு ரோதமாக பாவம் செய்திருந்தா, அது யாவற்றும் நாங்கள் இந்த கால வேலையில் கூட அறிக்கை செய்கிறோம். Lord, we examine ourselves, we search ourselves. Lord, as the Bible says, examine yourself and see. ஆண்டவரே எங்களை நாங்கள் பரிசோதனை செய்து கொள்கிறோம். Lord, if there's anything that is against you and against your word, we ask for forgiveness. ஆண்டவரே, அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்போ ராஜா மன்னித்து அதை விட்டு ஆண்டவரே ராஜா ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆசைப்படுகிறோம். Lord, we want to live a life of holiness. We want to live a life that is pleasing unto you, O God. அப்போ உமக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து வர நாங்கள் அப்பா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆகவே எங்கள் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அப்போ எங்கள் வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறதோ அந்த குறையெல்லாம் சுட்டி காட்டு ஆண்டவரே அதை எடுத்து போட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராஜா எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய ஆவின் பலத்தினை தாரும், ஆவின் அபிஷேகத்தை தாரும். எப்பொழுதும் நாங்கள் அபிஷேகம் நிறைந்தவர்களாக வாழ்வார நீ உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் எங்களை நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we want to submit ourselves to the control of the Holy Spirit at all times. We want him to lead us, Lord. ஆண்டவரே எங்களை முழுமையாக அவர் மட்டும் நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா நன்றி. விசேஷமான அப்பா புது ஆண்டு புது வாரம் என்று சொல்லும் பொழுது அநேகருக்கு ஆண்டவரே புது ஆரம்பமாக இருக்கலாம். ஆண்டவரே இந்த ஆண்டில் கூட ஆண்டவரே ஒவ்வொரு வரை ஆண்டவரே உங்களுடைய சித்தம் பிரகாரமாக நீ நடத்தி வர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அவங்களுக்காக நீ என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ, அவங்களுக்காக என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறீரோ அது யாவற்றும் வெளிப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் கேட்டவனமாக உங்களுடைய சுத்தத்தை புரிந்து கொள்ளத்தக்க ஆண்டவரே ராஜா நீர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் அது புரிந்து கொள்ளத்தக்க அவ்விதமாக ஒவ்வொருவரையும் நீர் நடத்தி அவங்களுக்கு வெளிப்படுத்தல் தந்து ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். நாங்கள் யாவரும் ஆண்டவரை உங்களுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக எங்களை மாற்ற வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். Lord, teach, Lord, transform us, change us, that we are always seen doing nothing else but your will, O God. அப்பா ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை இந்த ஆண்டில் ஆண்டவரை அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை யாவற்றும் உங்களுடைய ஐஸ்வர்யத்தின் நிமித்தமாக உங்களுடைய கிருபை நிமித்தமாக நீ சந்திக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அவங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா எங்கள் திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த 2021 ஆண்டவரே சீக்கிரமாக எங்கள் திருச்சபை ஆண்டவரை நாங்கள் திறக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதனால் ஆண்டவரே அப்பா இந்த தேசத்தில் இருக்கிற கோவிட் சூழ்நிலை மாறணும் ஆண்டவரே. இந்த கோவிட்டை எடுத்து போடணும் ஆண்டவரே. அப்பா ராஜா அநேக புது கேஸ்கள் வராதபடி ஆண்டவரே ராஜா ஒரு கட்டுப்பாடுக்குள்ள அப்பா எங்களை யாவை வைத்து ஆண்டவரே அப்பா ராஜா இந்த கிருமிகளை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் சொட்டி பொசுக்கி ஆண்டவரை எடுத்து போட வேண்டும் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே ராஜா நீர்த்தாமே இந்த காரியத்தை செய்ய வேண்டும். நீர்த்தாமே எங்களை பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமாக செபிக்கிறோம். நீத்தாமே எங்களை ஆண்டவரை சித்தம் போல் நடத்த வேண்டுமாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ ராஜா ஆகியால் ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அரசாங்கம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகள் ஆண்டவரே அப்பா சுகாதார ரீதி அளவில் ஆண்டவரை எடுக்கப்படுற ஒவ்வொரு பிரயாசங்களே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறோம். அப்பா பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்க மத்தியில் கூட ஆண்டவரே இந்த வியாதி பருவாதபடி நீத்தாமை ஒரு கட்டுப்பாடுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் சொல்லுங்கள். அப்பொழுது தான் ஆண்டவரே இந்த திருச்சபை மறுப்பமாக நாங்கள் திறக்க முடியும். அப்பொழுது தான் மறுப்பமாக ஆண்டவரே சபையில் எடுப்பற ஊழியர்களை தொடர்ந்து நாங்கள் எடுத்து செய்ய முடியும் ஆண்டவரே. அதில் பொறுப்படுத்திக்கொள்ளும் வழிநடத்தும் ஆண்டவரே. அப்பாராக நன்றி செலுத்துகிறோம். தேசத்துக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்களை பார்த்து மறுப்பமாக ஒப்புக் கொடுக்கிறோம். புது ஆண்டு ஆண்டவரே அநேக சவால்கள் இருக்கலாம் ஆண்டவரே. அவங்களுக்கு நீத்தாமே ஆண்டவரே வழிகாட்டியாக இருக்க வேண்டுமாக செபிக்கணும். அவங்களுக்கு வழியை காட்டும். அவங்களுக்கு ஆண்டவரே அவங்களுக்கு என்ன செய்யணும் என்று ஆண்டவரை நீத்தாமே அவங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாக செபிக்கிறோம். Lord, we pray for the leaders of our nation. Lord, it's a new year. There will be a lot of new challenges. We pray that you will give them wisdom. We pray that you will show them the way in which they are to go. இந்த வழியிலே தேசத்தை நடத்த வேண்டும் என்று நீத்தாம் அவங்களை நடத்த வேண்டும், ஆலோசிக்க வேண்டும் என்று அவங்களை ஆலோசனை தர வேண்டுமாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா ஒவ்வொருவரையும் அரசாங்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மித்திலிருந்து ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு மந்திரிமார்கள் யாவையும் காரணங்கள் தொடர்ந்து செபிக்க ஆண்டவரே ஒரு தேவ பயம் அவங்களை நிரப்ப வேண்டும். அவங்க எது செய்தாலும் அது யாவற்றும் அவங்க கணக்கிட வேண்டும் என்று ஆண்டவரே அந்த தேவ பயம் அவங்களை நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறோம். Lord, every minister, every civil servant, let him be filled with the fear of God, that he is accountable for all his actions. அவங்கள செயலுக்கு ஆண்டவரே அவங்க கணக்கிட வேண்டும் என்று ஆண்டவரே அந்த ஒரு தேவ பயம் அவங்க வாழ்க்கையை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். தேவனுக்கு பயந்து உதவி செய்ய நீ உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்போ ராஜா நன்றி. இந்த தேசத்தை நீர் காத்துக்கொள்ளும். எல்லா விதமான ஆண்டவரே தவறான பழக்கங்களை ஆண்டவரே அப்பா நீர் மாற்ற வேண்டும் ஆண்டவரை. சுத்திகரிக்க வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும் ஆண்டவரை. ஒரு சுத்தமான அரசாங்கம், சுத்தமான ஒரு தேசம் என்ற விதமாக ஆண்டவரை இருக்க நீ உதவி செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் ஆண்டவரை அதை ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் EG சேம்பர்ஸ், MACC இவர்கள் யாவரும் ஆண்டவரை தவறாமல் அவருடைய ஊழியங்களை அவனுடைய வேலையை செய்து வர ஆண்டவரை ராஜா நீர் அவங்களை பலப்படுத்த வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா நீர் ஆசீர்வாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை ராஜா ஆண்டவரே வியாதியாக சுகவீனமாக பலவீனமான மக்களுக்காக நான் தொடர்ந்து செபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. அவங்களுடைய சுகவீனத்தின் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே இயேசுவின் நாமம் உண்டு. இயேசுவின் நாமம் என்று இருக்கிறது என்று ஆண்டவரே அவங்க அறிந்து கொள்ள அந்த நாமத்தில் ஆண்டவரே அவங்களுடைய சரீரங்களை தொட்டு நீ பலப்படுத்தி சுகப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்க கர்த்தாவே. அப்பா ராஜா நன்றி. சபை ஊழியர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம். இந்த ஊழியர்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ராஜா. இந்த வகையிலே இந்த ஊழியர்கள் செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும் என்று ஆண்டவரை அவங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. புது காரியங்களை அறிந்து கொள்ள இந்த MCO காலத்தில் அப்பா நாங்கள் எப்படி செய்ய முடியும் என்று எங்களை நீர் ஆண்டவரே அப்பா ஏவி அருளி ஆண்டவரை ஆசீர்வதித்து பல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரை. அப்போ தேவ செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ செய்தியை நீர் ஆசீர்வதியும். அந்த தேவ செய்தி மூலமாக எங்களை பலப்படுத்தும், எங்களை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே ராஜா. உமக்காக நாங்கள் வாழ, உமக்காக நாங்கள் ஜீவிக்க நீ உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கும் ஆண்டவரே. அப்பா ராஜா நன்றி 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 என்று நாங்கள் சொல்கிறோம். எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும் அப்பா, வழி நடத்தும். துதி கனம் மகிமை ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் மாறாத நாமத்தில் நன்றியுடன் நாங்கள் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் நாம் யாவரும் ஒருமனப்படுவோமாக. பரமண்டலத்திற்கு பிதாவே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுறது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்புள்ள ஆகாதங்களுக்கு தாரும். விதமாக குற்றம் செய்யணும் மணிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களையும் மன்னியும். எங்கள் சோதனை பிரேசனம் தீர்மரித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் இன்றைய வழியிலே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜனவரி மாதம், புது ஆண்டு, இந்த மாதத்தில் பிறந்தவர்கள், திருமண நாள் அனுசரிக்கிறவர்கள், விசேஷித்த நாள் அனுசரிகளுக்காக இந்த வேலையில் கூட நான் ஜெபிக்க ஆசைப்படுகின்றேன். இந்த காணொளியின் மூலமாக உங்களுக்காக ஒரு விசேஷித்த ஜெபத்தை ஏற்க ஆசைப்படுகிறேன். தயவு செய்து இந்த பிறந்த நாள், திருமண நாள், விசேஷித்த நாள் அனுசரிக்கிறவர்கள் நீங்கள் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களை நாங்கள் வாழ்த்த ஆசைப்படுகிற திருச்சபையாக ஒருமனப்பட்டு அவங்களுக்காக இந்த வேலையில் கூட நாம் ஜெபிப்போமாக. எழுந்து நிற்க முடியும்னா எழுந்து நில்லுங்க. கர்த்தர் காண்கின்றார், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கின்றவராக இருக்கின்றது. The Lord sees everyone, and we want to especially pray for those who are celebrating their birthdays, their anniversaries or some special occasion in the month of January. வாருங்கள் நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சந்தோஷமான நேரத்துக்கு ராஜா நன்றி. பிறந்த நாள், திருமண நாள், விசேஷத்தால் அனுசரிக்கல் யாவருக்காக ஜெபிக்க நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். Thank you Lord for an opportunity to bless those who are celebrating their birthdays, special occasion, anniversaries, Lord. அப்போ இந்த ஆண்டில் கூட அந்த ஆண்டின் ஆரம்பத்தில் இருந்து ஆண்டவரே அவருடைய ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் ஒரு புது ஆண்டு நீ கூட்டி கொடுத்ததுக்காக ராஜா நன்றி ஆண்டவரே. இந்நாள் வரை தாங்கின தேவன் நீர், இன்னும் நீ தாங்குவீர், இன்னும் நீர் ஆசீர்வதிப்பீர், இன்னும் நீ நடத்துவீர். அப்போ அவங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளை நீர் இப்படி ஐஸ்வர்யத்தின் நிமித்தமாக சந்தித்து வரவேற்க வைக்கிறோம். அவங்களை சந்தோஷப்படுத்தும், அவங்களை திருப்திப்படுத்தும், இப்படி சித்தம் போல் நடத்தும். Lord bless them that they be satisfied. Lord, as you said, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். Lord, you said surely goodness and mercy shall follow you, and let it be so. Let goodness and mercy follow them all the days of their life. ஆண்டவரே, சபையாக அவளை ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 8 வரை. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேற்றும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதித்து நம்மளுக்கு தருவாராக. ஆமேன். Today's scripture reading is taken from 1 Thessalonians chapter 4 verses 1 to 8. Finally, then, brothers, we ask and urge you in the Lord Jesus that as you receive from us how you ought to walk and to please God just as you are doing, that you do so more and more. For you know what instructions we gave you through the Lord Jesus. For this is the will of God, your sanctification, that you abstain from sexual immorality, that each one of you know how to control his own body in holiness and honor, not in the passion of lust like the Gentiles who do not know God, that no one transgress and wrong his brother in this matter, because the Lord is an avenger in all these things, as we told you beforehand and solemnly warned you. For God has not called us for impurity, but in holiness. Therefore, whoever disregards this disregards not man, but God,
who gives His Holy Spirit to you. This is the word of the Lord, and thanks be to God. வாசிக்கப்பட்ட வேத பகுதிக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். 1 தெசலோனிக்க 4 அதிகாரம் முதல் 8 வசனம் நமக்காக வாசிக்கப்பட்டது. We want to thank God for 1 Thessalonians chapter 4 and verses 1 to 8, and the passage was just read to us. இந்த பாகத்தை நாம் சற்று தியானம் செய்ய போகிறோம். ஆக தியானம் செய்வதற்கு முன்பாக கூட ஆவியானவரை ஒத்தாசையை நாம் பெற்றுக்கொள்வோம். Before we go into the meditation of this passage, let us ask for the blessings of the Holy Spirit. ஜெபிப்போமாக. கர்த்தாவே, இந்த வேத பாகத்துக்காக ராஜா நன்றி. கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று ஆண்டவரை எங்களோடு கூட நீ பேச வேண்டும். ஸ்பீக் டு us as to how to live a life that pleases you. ஆண்டவரே, எங்கள் வாஞ்சை, எங்கள் ஆசை, our desire is to please you. அப்பா, தொடர்ந்து உங்களுடைய வார்த்தை மூலமாக பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, a life that pleases God. தெசலோனிக்க விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது பால் அநேக காரியங்களை பற்றி எழுதுகிறார். When Paul was writing to the saints at Thessalonica, he wrote about many things. உதாரணமாக அவர் ரட்சிப்பை பற்றி எழுதுகிறார். He wrote about salvation and the salvation experience. ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து அவங்களோடு கூட பேசுகிறார். ரெண்டாவது, இந்த ரட்சிப்பை முடிந்த பிறகு எப்படி கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்று நர்ச்சரிங்கை பற்றி இவங்களோடு கூட பேசுகிறார். He spoke about nurturing the new believers. புது விசுவாசிகளை எப்படி கர்த்தருக்குள் கொண்டு வரணும் என்று அதை பற்றி எழுதுகிறார். And then he talked about the saints, பரிசுத்தவான்களை பற்றி எப்படி வேறுண்ட விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று அவங்களுக்கு ஒரு சில போதனைகளை அவர் கொடுத்தார். Next he went on to talk about the grounding of the saints. பாருங்க, கிறிஸ்தவ விசுவாசம் முதலாக ஒரு விசுவாச படியோடு தான் ஆரம்பிக்குது. ஆனால் போக போக அது நம்முடைய வாழ்க்கை நடைமுறையாக மாறுகிறது. Christian faith begins with a step of faith, with one step of faith, but then it becomes a walk of faith. ஒரு படி எடுத்து வைத்த பிறகு அது நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தில் நடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உதாரணமாக, if you look at the book of Ephesians, நேற்று போன புத்தாண்டில் எபேசியர் புஸ்தகத்தை நாம் பார்த்தோம். In Ephesians, Paul tells the believers, walk worthy of your calling. பவுல் எபேசியர் புஸ்தகத்தில் விசுவாசிகள் எழுதுகிறாரு, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமானாக நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் எழுதுகின்றார். ஓகே, யூ ஆர் கால்ட் டு வாக் வித் ஹிம். அவரோடு கூட நடக்க ஆண்டவர் அப்படி அழைத்திருக்கின்றார். அப்போ அதே சமயத்தில் பேசிய 4ஆம் அதிகாரத்தை பவுல் சொல்கிறாரு, புறஜாதிகளை போல நீங்கள் நடவாமல், do not walk like Gentiles. ஓகே, புறஜாதிகளை போல நீங்கள் நடக்கக்கூடாது என்று அவர் சொல்லி எச்சரிக்கிறார். அதே சமயத்தில் அவர் சொல்கிறாரு, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், வாக் இன் லவ், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதே சமயத்தில் ஒளியின் பிள்ளைகளாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார், வாக் as children of light. அப்போ பல தர பவுலின் கடிதத்தில் இந்த நடந்து கொள்ளுங்கள், நடுங்க என்று அந்த காரியத்தை வைத்து அவர் பேசுகிறார். Many times in the letters of Paul, he talks about walking. Now, what does walking mean? நடந்து கொள்ளுங்கள், அப்படிமாக வாழ்ந்து வாங்க என்று சொல்லும் பொழுது அது ஒரு விதமான வளர்ச்சியை காண்பிக்குது. வாக்கிங் suggests progress. We must progress in our Christian life. நம்முடைய கிறிஸ்துவ விசுவாச வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டியதாக இருக்கிறது. We must progress. ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ நடுங்க என்று சொல்லும் பொழுது ஒரு வளர்ச்சி இருக்கணும். When we talk about walking, there must be progress, there must be growth. ரெண்டாவது, நடுங்க என்று சொல்லும் பொழுது நமக்கு பலம் இருக்கணும் நடக்கிறதுக்கு. It demands strength. See, if you don't have strength, how are you going to walk? பலம் இல்லாவிட்டால் எப்படி நடக்க போகிறோம்? So it demands strength. and ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு வேண்டிய பலன் யாவற்றும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். எனக்கு ஏற்றவனமாக நடந்து வர்றதுக்கு உங்களுக்கு அது வேண்டிய பலத்தை நான் கொடுப்பேன். Jesus says, God says, I will supply all your needs, all the strength that you need. I can do all things through him who strengthens me. என்னை பலப்படுத்த கிறிஸ்தவ நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று பவுல் சொல்கிறார். அப்போ அந்த பலத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எப்படி அவருக்கு ஏற்ற வாழ்க்கை நடந்து வர அந்த பலத்தை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு ஏற்றவனமாக நடந்து வந்தோம்னா
ஒரு நாள் ஆண்டவரின் பிரசன்னத்துக்குள் நாம் கடந்து செல்வோமாக. ஒன் டே at the end of life's walk, இந்த வாழ்க்கை பயணத்தை முடிக்கும் பொழுது ஆண்டவர் பிரசன்னத்துக்குள் போயிடுவோம். As we walk according to God's will and purpose, and when our end comes, we will end up in the very presence of God. ஆதியாகமம் 5:25. Look at Genesis 5:25. ஆதியாகமம் 5:25. அங்கே ஈனோக்கை பற்றி நாம் வாசிக்கிறோம். We read about Enoch, and the Bible says Enoch walked with God and he was not, for God took him. ஆண்டவரோடு கூட ஈனோக் சஞ்சலித்தார், ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டார். பிறகு எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வசனம். ஆண்டவரோடு கூட சஞ்சலிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு கட்டம் வரும், ஆண்டவர் அப்படியே எடுத்துக்கொள்வார். You walk with God and there will come a time when he will take you unto himself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எவ்விதமாக இந்த புத்தாண்டிலே ஆண்டவருக்கு ஏற்றவனமாக நாம் நடந்து வர வேண்டும் என்று ஒரு சில காரியங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். எபேசியர் 5 புத்தாண்டிலே உங்களோடு கூட இந்த காரியத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். I shared with you from Ephesians 5 where Paul says walk carefully. மிக கவனமாக, மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். Walk carefully. So we want to dwell, we want to explore this whole area of walking. And we want to talk to you about walking in holiness. பரிசுத்தத்திலே நடந்து வருவது. How do I walk in holiness? ஆண்டவருக்கு ஏற்றவனமாக நான் எப்படி பரிசுத்தமான வாழ்க்கையை நான் 2021 நான் வாழ்ந்து வருவேன். How can I lead a life of holiness? How can I walk in holiness with God? பிறகு இந்த 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரத்தை பார்த்தேன்னா முதல் வசனத்தை பாருங்க. If you look at 1 Thessalonians chapter 4 and verse 1, what does Paul say? Because Paul சொல்றாரு, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழுங்க. A life that pleases God. Live a life that pleases God. அது நம்மளோட வாழ்க்கையில் சில சமயத்தில் மற்றவங்களை பிரியப்படுத்த நம்ம வாழுறோம். Sometimes in our lives we want to please somebody. The wife wants to please the husband wants to please the wife, the children want to please the parents. குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கணவர் மனைவியை பிரியப்படுத்த ஆசைப்படுறாரு, மனைவி கணவரை பிரியப்படுத்த ஆசைப்படுறாங்க, பிள்ளைகள் பெற்றோரை பிரியப்படுத்த ஆசைப்படுறாங்க. ஸோ we all are living to please someone. சில பேர் அவங்களே பிரியப்படுத்த ஆசைப்படுவாங்க. Some people like to please themselves. மற்றவங்களை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, நான் பிரியமாக இருந்தால் போதும். If I am pleased, I am okay. They have got no thought about others. Some are insensitive. அதெல்லாம் இருக்குது பாருங்க. மற்றவங்களுக்கும் தேவை இருக்குது, இந்த மற்றவங்களோட தேவையை குறித்து அவங்களுக்கு எந்த ஒரு உணர்வு இல்லை. Some people are insensitive to the needs of others. And then there are others who live to please man and give little effort to please God. ஒரு சில பேர் மனுஷரை மட்டும் பிரியப்படுத்த பிரயாசப்படுவாங்க, ஆனால் ஆண்டவரை பிரியப்படுத்த பிரயாசமே எடுக்க மாட்டாங்க. மற்றவங்க அவங்கள பற்றி நல்லா பேசணும், நல்லா புகழணும், நல்லா பாராட்டணும், ஆனால் ஆண்டவரை பிரியப்படுத்த எந்த ஒரு பிரயாசம் எடுக்க மாட்டாங்க. Others must speak well of you, but they will take very little effort to please God. பிறகு ஆண்டவரை பிரியப்படுத்துவது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு உற்சாகமான ஒரு காரியமாக இருக்க வேண்டும். Pleasing God ought to be the major motivation of our Christian life. எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டு, நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆரம்பத்தில் சொன்னவனமாக children naturally like to seek or like to please their parents. பிள்ளைகள் பாருங்க, உதாரணமாக பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஏற்றவனமாக பிரியமாக வாழ்ந்து வர அவங்க முயற்சி செய்வாங்க. இயேசு பாருங்க, யோவான் 8:29, யோவான் 8:29, John 8:29, இயேசு விதமாக சொன்னார், I do always those things that please him. பிதாவை பிரியப்படுத்துறது மட்டும்தான் நான் செய்கிறேன் என்று நம்முடைய சீசரிடம் அவர் சொன்னார். பிதாவை பிரியப்படுத்த தான் குமாரன் வந்தார். The son came to please the father. அவருடைய வாழ்க்கையிலே பிதாவை அவர் பிரியப்படுத்துவராக இருக்கின்றார். அப்படி வாழ்க்கையிலே எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஜீவன், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆண்டிலே
நான் கர்த்தருக்கு பிரியமாக நான் வாழ ஆசைப்படுகிறேனா? In this year that has been given to me, in this life that has been given to me, will I walk to please God? ஆண்டவரை பிரியப்படுத்துகிற அளவுக்கு நான் பிரயாசப்படுவேனா? சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாக something to think about. Pleasing means doing more than just the will of God. Pleasing God means more than simply doing His will. கர்த்தருக்கு பிரியமாக இருக்குன்னு சொன்னால் தேவ சித்தம் மட்டும் செய்கிறது மட்டும் இல்லைங்க. Not just doing something. ஏதோ ஒரு காரியம் செய்யணும் அப்படி தாங்க. It is possible to obey God and yet not please Him. பிறகு ஒரு காரியத்தை உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியலாம், ஆனால் என் கீழ்ப்படிதல் மூலமாக நான் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறாரா இல்லையான்னு சில சமயத்தில் கேள்வியாக இருக்கும். I may be obeying God, but am I pleasing Him? வேதத்தில் ஒரு உதாரணம் இருக்குது பாருங்க. யோனாவை ஆண்டவர் அழைத்தார். God called Jonah. நினைவே பட்டணத்துக்கு போய் ஆண்டவரை செய்தி போய் சொல்ல அழைத்தார். அவர் போய் சொன்னார். ஆனால் சொன்ன வகையை அவர் செய்தார். ஆனால் அவருடைய இருதயம் அதில் இல்லை. See, Jonah was an excellent example. He was commanded to go to Nineveh. He went. He did what God commanded him to do. But his heart was not there. அவருடைய இருதயம் அதில் இல்லை. அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படுறது மட்டும் இல்லை, ஆண்டவருக்கு ஏற்றபடி பிரியமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. I must not just obey. My heart must also be in it. கீழ்ப்படிதல் என்ற அர்த்தம் என்ன? What is the meaning of obedience? கீழ்ப்படிதல் அர்த்தம் என்ன? Doing what we are told with the right heart attitude. Doing what we are told with the right heart attitude. கீழ்ப்படிதல் என்றால் என்னங்க? சரியான மனப்பான்மையோடு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அது நான் செய்வது. எனக்கு சரியான மனப்பான்மை இருக்கணும். I must have the right attitude to do what God has told me to do. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அது செய்கிறதுக்கு எனக்கு சரியான மனம் இருக்கணுங்க. The right attitude. Friends, do you have the right attitude when it comes to obeying God? ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லும் பொழுது எனக்கு சரியான மனம் இருக்குதா, மனப்பான்மை இருக்குதா? The right attitude. Our obedience should not be with eye service. பிறகு நம்மளை கீழ்ப்படிதல் பார்க்குறப்ப தான் கீழ்ப்படுகிறோம். நாட் ஐ சர்வீஸ் ஓ as pleasers of man. மற்றவங்களை பிரியப்படுத்துறதுக்கு தான் நான் செய்கிறதா? அப்படி நான் செய்யக்கூடாது. பட் as servants of Christ. ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக, அழைக்கப்பட்டவர்களாக அவ்விதமாக நான் கீழ்ப்படுகிறோம். Doing the will of God from the heart. Ephesians 6:6. எபேசியர் 6:6. எடுத்து வாசிங்க. எபேசியர் 6:6. Ephesians 6:6. Obeying God, the will of God from my heart. என் இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது, ஆண்டவர் சித்தத்தை செய்வது. That is what God is asking from us. அதுதான் ஆண்டவர் நம்மிடம் இன்று எதிர்பார்க்கின்றார். இருதயத்திலிருந்து அவருக்கு கீழ்ப்படியணும். அது 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் 1 வசனம், 2 3 வசனத்தை பாருங்கள். Look at verse 2 and verse 3. 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் 2 வசனம் 3 வசனம். 1 தெசலோனிக்கர் chapter 4 and verses 2 and 3. அங்கே பால் கீழ்ப்படிதலை பற்றி இன்னும் தெளிவாக எழுதுகிறார். தெசலோனிக்க விசுவாசிகளுக்கு அவர் அதை ஊழியம் செய்யும் பொழுது அந்த விசுவாசிகளுக்கு சில கற்பனைகளை அவர் கொடுத்தார். When Paul was ministering in the city of Thessalonica, he gave the believers some commandments to follow. இந்த கட்டளைகள், இந்த வசனமானது தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தத்தை பற்றி அவர் சொன்னார். These commandments that he gave to the believers in Thessalonica, it was about personal holiness. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு போதித்தார். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியாதுங்க. If you and I do not have holiness, we cannot be pleasing God. We cannot please God. அப்போ
அந்த தெசலோனிக்க பட்டணத்தை பவுல் ஊழியம் செய்யும் பொழுது அங்கே இருக்கிற விசுவாசிகளுக்கு சில போதனைகளை கொடுத்து, கட்டளைகளை கொடுத்து, தனிப்பட்ட பரிசுத்தத்தை பற்றி அவர் போதித்தார். பர்சனல் ஹோலினஸ். 3ஆம் வசனத்தில் he reminds them that there are some things you don't need to seek God's will. இந்த 3ஆம் வசனத்தில் சொல்கிறது ஒரு சில காரியங்கள் இருக்குது, தேவ சித்தமை தேட தேவையே இல்லை. உதாரணமாக பாவம் செய்கிறதுக்கு தேவ சித்தம் தேவையில்லைங்க. You don't need to know God's will whether you to do sin. பாவத்தை செய்கிறதுக்கு தேவ சித்தம் தெரிய அவசியம் இல்லை. வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுது, பாவம் செய்யாமல் இருங்க, பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லுது. அப்போ தேவ சித்தம் என்னன்னு போய் தேடுறது எதுக்கு? Why do you want to go and seek the will of God whether I can do or cannot do? வசனம் சொல்லுது பாவம் செய்யாது, அவ்வளோதான். தேவ சித்தமே அதுதான். அப்போ நம்ம தேட தேவையில்லை. அதே சமயத்தில் இந்த வசனத்தில் பவுல் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து வேசி தரது பற்றி அவர் எழுதுகிறார். In this passage, Paul talks about abstaining from fornication, sexual sin. Okay? பாவ இச்சையிலிருந்து, காம இச்சையிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று அவர் எச்சரிக்கிறார். He tells the believers in Thessalonica, stay away from sexual sin. பாவ இச்சையிலிருந்து, இச்சையின் பாவத்திலிருந்து நீங்கள் விலகி இருக்கணும் என்று அவர் திட்டம் தெளிவாக சொல்லுகிறார். He teaches that, அவர் போதிக்கிறார். We are to be sanctified. நம்ம பரிசுத்தராக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார். இந்த பரிசுத்தம் பாருங்க, sanctified சொல்லும் பொழுது வார்த்தை வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை சுத்தப்படுத்துகிறார். Sanctification is a lifelong process. God is refining me and refining me and refining me. ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி வாழ்நாள் முழுவதும் அவர் செய்து கொண்டிருந்தார். ஏஜனமாக வசனம் சொல்லுது, நீங்களும் நானும் பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்லுது. You and I are holy and set apart for God from sin. பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை பிரிச்சுட்டார். அதனால் நீங்களும் நானும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். God has separated us from sin and so we must be sanctified or holy. நாம் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன் பரிசுத்தராக இருக்கணும்? எதற்காக பரிசுத்தராக இருக்கணும்? எதற்காக விதமாக இச்சையின் பாவத்திலிருந்து விலகி இருக்கணும்? பிறகு நம்மளோட வாழ்க்கையை, நம்முடைய சரீரத்தை நம்ம அடக்கி கொள்ளாமல் இருந்தோம்னா இந்த சரீரம் நம்முடைய பாவத்தை கொண்டு போய் விடும். If I do not control my body, if I do not allow the Spirit of God to control me, this body of mine will lead me into sin. இந்த சரீரமானது என்னை இச்சைக்குள், என்னை பாவம் செய்ய வைக்கும். அதனால தான் நான் ஆண்டவருக்கு முழுமையாக என்னை ஒப்பு கொடுத்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்து வரணும். That is why I must live a sanctified life. I must live a separated life. If not, I will not be personally holy. இல்லாவிட்டால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த பரிசுத்தம் வராது. 4ஆம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். Look at verse 4 and verse 5. Why must I be holy? நான் ஏன் இவ்விதமாக பரிசுத்தராக இருக்க வேண்டும்? ஏன் இச்சையை விட்டு நான் விலகி ஓடணும்? Why must I run away from lust, sexual sin? Because God wants my life, wants me to glorify Him. என் வாழ்க்கையின் மூலமாக நான் தேவனை மகிமைப்படுத்தணும். 4ஆம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். Look at verse 4 and verse 5. ஒரு மகிமை செலுத்துகிற, ஒரு மகிமை கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை. A life to glorify Christ, God. இந்த வசனத்தில் இதுதான் வாசிக்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை. Christians are supposed to be different. Christians are supposed to be different. விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் வித்தியாசமானவர்கள். அவங்க பழக்க வழக்கத்தில் வித்தியாசம். They are different in all their ways. Those who do not know God live ungodly lives for that very reason. ஆண்டவர் அறியாதவர்கள் பாருங்க, அவங்க
பாவ வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க, பாவ காரியங்கள் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியல. அதனால தான் பாவம் என்று சில சமயத்தில் உணர்வு இருந்தால் கூட அதை பற்றி அவன் கவனிக்கிறது இல்லை, தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவரை அறிந்தவர்கள் அப்படி இருக்க முடியாதுங்க. You and I cannot be like the people of the world. You and I cannot be like the Gentiles who do not know Christ, who do not know God. They can go and live sinful lives because they have no knowledge of God, of what is right, what is wrong, what is sinful. But you and I, we know Jesus. நீங்களும் நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். அப்போ நமக்கு தெரியும் பக்தியோட வாழ்க்கை என்ன, பாவம் இல்லாத வாழ்க்கை என்றால் என்ன என்று நமக்கு தெரியும். But we who know God are obligated to glorify Him in this world. We who know God are obligated. ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஆண்டவருடைய பிள்ளை. அதனால் என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய மகிமைக்காக வாழ கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். I am obligated to live for the glory of God. That's my obligation. That's my duty. அதுக்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார். கேள்வி இது தாங்க, இஸ் there personal holiness in my life? என் வாழ்க்கையிலே தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட பரிசுத்தம் உண்டா? நானே பரிசுத்தத்துக்குள் கொண்டு வருகிறேனா? am I being sanctified every day? இல்லை நான் பாவ வாழ்க்கையிலே நான் இருக்கிறேனா? திருப்பி போய் பாவத்தில் போய் விழுகிறேனா? have I gone back and fallen into my sin? கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த வருகிறேனா? am I bringing glory to God in this life? is my life glorifying God? என் வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிறதா? சிந்தித்து பாருங்கள். புத்தாண்டுக்குள் நாம் வருகின்றோம். பவுல் சொல்கிறார், கவனமாக நடந்து கொள்ளுங்கள், காலங்கள் பொல்லாதாக இருக்குதுன்னு சொல்றாரு. Paul says the days are evil, walk carefully. So we have to ask this question, இந்த கேள்வியை, am I walking carefully? நான் ஜாக்கிரதையோடு நடக்கிறேனா, கவனத்தோடு நடக்கிறேனா? சிந்தித்துக் கொள்ளுங்கள். 6 வசனத்து 8 வசனம் வரைக்கும். இப்போ 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் 6-8 வரைக்கும். நான் தேவனுக்கு மகிமையாக வாழாமல் போனேன்னா நியாய தீர்ப்பை நான் தப்பிக்க முடியாது. Remember that. You and I cannot escape the judgment of God. ஒரு நாள் ஆண்டவர் வரப்போகிறார், உலகத்தை அவர் நியாய தீர்க்க போகிறார், என் வாழ்க்கைக்கு நான் கணக்கு கொடுக்க போகிறேன். One day Christ will return and He will judge the living and the dead. He will judge the world. உலகத்தை நியாய தீர்க்க போகிறார். அந்த நியாய தீர்ப்பிலிருந்து நான் தப்பிக்க முடியாது. I cannot escape from the judgment of God. I will have to stand before Him. அவர் முன்பாக நான் நிற்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள், God is no respecter of persons. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் பச்சை பார்க்குறவராக இல்லை இருக்கிறவர் இல்லை, எல்லாரையும் சமமாக பார்க்குறவராக இருக்கின்றார். God is not a respecter of persons. நீ யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஆண்டவர் முன்பாக சமமாக இருக்கின்றோம். He will deal with sin where He finds it. எங்கே பாவத்தை காண்கிறாரோ அந்த பாவத்தை அவர் கண்டிப்பார். Be assured of that. Whether it be in the life of the unsaved or in the life of His own children. ரட்சிப்புக்குள் வராத மக்கள் வாழ்க்கையில் பாவம் இருந்தால் அவர் கண்டிப்பார், நியாய தீர்ப்பார். அதே சமயத்தில் அவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாவம் இருந்தால் கூட அதையும் அவர் கண்டிப்பார், நியாய தீர்ப்பார். The fact that we are Christians does not excuse us from the judgment that comes because of sin. பாவத்தினாலே வருகிற நியாய தீர்ப்பு நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால அதனால் ஆண்டவர் பரவாயில்ல விட்டுருவாரு, மன்னிச்சுடுவார். இல்லை, பாவம் பற்றா பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பாவத்துக்கு ஆண்டவர் ஏற்ற காரியத்தை தண்டனையை நியாய தீர்ப்பை கொடுப்பார். கலாத்தியர் 6:7. கலாத்தியர் 6:7. Galatians 6:7. ஆண்டவரை நம்ம என்ன செய்ய முடியாது? We cannot mock God.
அவர் நம்ம கேள்விப்பட முடியாது, வெட்கப்படுத்த முடியாது, ஏமாற்ற முடியாது. எதை நான் விதைக்கிறேனோ அதை நான் அறுவடை செய்வேன். What I sow is what I will reap. You cannot mock God. ஆண்டவரை ஒரு நாளும் நான் ஏமாற்ற முடியாது. We should be encouraged to live holy lives because we are saved. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதனால பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ உற்சாகமாக இருக்கணும். ஒருவரை உற்சாகப்படுத்தணும். We must encourage one another. ஒருத்தர் தவறு செய்கிறாரா, உங்களுக்கு தெரியுமா, போய் சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர் செய்யாதீங்க, ரட்சிக்கப்பட்டமா இருக்கிறோம், பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வோம் என்று ஒருவர் உற்சாகப்படுத்த. We see someone that we know is going the wrong way. We must take the courage and say, brother, sister, don't do this. This is not what holiness is all about. Don't follow the way of sin. Come back. உற்சாகப்படுத்த, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஒருவரை உற்சாகப்படுத்தணும். A holy walk involves a right relationship with the Father. பாருங்க, பரிசுத்தமான வாழ்க்கை என்று சொல்லப்படுது, பரிசுத்தமான ஜீவன் சொல்லப்படுது, எனக்கும் பிதாவுக்கும் ஒரு சரியான உறவு இருக்க வேண்டும். ஏன் தெரியுமாங்க, பிதா தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். Why must I have a right relationship with the Father? The Bible says it's the Father who has called me. ஆண்டவர் தான், பிதா தான் என்னை அழைத்திருக்கிறார், பிதா தான் உங்களை அழைத்திருக்கிறார். Because he has called you and me, and because of this relationship that we have with the Father, we have to walk a holy walk. அந்த உறவு நிமித்தமாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து வரணும். A holy walk involves God the Son, because he died for my sin. இந்த பரிசுத்தமான வாழ்க்கையானது, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து சொன்னா குமாரன் கூட ஈடுபட்டிருக்கிறாரு. ஏன் தெரியுமாங்க, என் பாவத்துக்காக அவர் மரித்தார். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைங்க. அவர் மறைத்து ரத்தம் சிந்ததுனால என் பாவம் மன்னிக்கப்பட்டது. Without the shedding of blood, there is no forgiveness of sins. So the Son, Jesus, had to die, had to give his blood for my sins to be forgiven. So that is why I must live a holy life. எனக்காக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் ரத்தத்தை சிந்தினார். Why must I live a holy life? I must live a holy life because the Son of God, Jesus Christ, died and shed his blood for me. And that is why I must lead a holy life. I must lead a holy life because the Holy Spirit lives in me. நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழணும். ஏன் தெரியுமாங்க, பரிசுத்த ஆவியானவர் எங்குள் வாசமாக இருக்கிறார். இது தேவ ஆலயமாயிடுச்சுங்க. I have become the temple of the living God. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். The Holy Spirit lives in me, and because the Holy Spirit lives in me, I must live a holy life. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறதுனால, வாசமாக இருக்கிறதுனால ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த மூவர் என் வாழ்க்கையிலே ஈடுபட்டிருக்கிறதுனால நான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழணுங்க. The Father, the Son and the Holy Spirit are involved in my life. I must lead a holy walk, a holy life. This will be evidenced by a right relationship with those around us. இப்படி சரியாக பரிசுத்தமான வாழ்க்கையை வாழப்படுது, என்னை சுற்றி இருக்கிறவங்களோடு கூட ஒரு சரியான உறவு இருக்குங்க. When I have a right relationship with God, I will have a right relationship with those around me. இந்த உறவு சரியாக இருந்தால் தான் இந்த உறவு சரியாக இருக்குங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? How are we? How is our relationship with God? ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழணும். You and I must live a life that pleases God. That is what he is expecting from us for 2021. இது 2021 அதை எதிர்பார்க்குறார். எனக்கு பிரியமாக வாழ் மகளே, எனக்கு பிரியமாக வாழ் மகளே, அவ்விதமாக வாழ நான் ஆயத்தமா? Am I ready? Come, pray with me. என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காக ராஜா நன்றி. எங்களை பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறீரப்பா. Lord, you have called us to a life of holiness. அவ்விதமாக ஆண்டவரே ராஜா, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தவறுகள், குறிப்பாக ஆண்டவரே இச்சைக்கு ஏற்ற விதமாக பாவங்கள், அதிலிருந்து நாங்கள் விலகி ஓட நீ உதவி செய்வதாக ஜெபிக்கிறோம். Lord, help me to be careful of the sins of lust, sexual sins, and help me to keep my life far away from that, because Paul warns us
பரிசுத்த பவுல் அவர் கடிதத்திலே அவருக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். அவ்விதமாக ஆண்டவர் அதை எச்சரிக்கை பெற்றுக்கொண்டு நான் வாழ்ந்து வர நீ உதவி செய்யும். எங்களை யாவையும் ஆண்டவரை பரிசுத்தத்துக்குள் கொண்டு போய் நடத்தும். Lord, lead us into holiness, into sanctification. ஒரு பரிசுத்தமான ஜீவியம். ஏனென்றால் பிதா குமாரன் பரிசுத்தாவியவர் என் வாழ்க்கையிலே ஈடுபடுகிறார்கள். அவ்விதமாக வாழ்ந்து வர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜீசஸ் நேம் we pray. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட கர்த்தரை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. It's a time to bless the Lord. ஆண்டவர் இந்த வருஷ ஆரம்பத்தில் நம்மோடு கூட பயணம் செய்கிறார். ஆகிய உங்களுடைய அஸ்வபாகத்தையும் காணிக்கையும் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். We got to bless the Lord. We got to give the Lord our tithes and our offerings. But before we do that, அது செய்கிறது முன்பாக கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஜெபிப்போம். கர்த்தாவே, நீ நல்லவர். உம்மை போல் ஒரு நல்ல தேவன் வேறு யாரும் இல்லை. உம்மை ஆண்டவரை நல்லவர் என்று ருசித்து பாரும் என்று சொன்ன தேவன் நீர். எங்கள் வாழ்க்கையிலே கடந்த ஆண்டு முழுவதும் நீ நல்லவர், அதுக்கு மேலானவர் என்று நாங்கள் ருசித்து பார்த்திருக்கிறோம். ஆகிய தசபாகத்தையும் காணிக்கையும் படைக்க வந்திருக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும், ஆசீர்வதியும். Lord, we have tasted and seen that the Lord is good and we want to return that goodness to you. Accept our tithes and our offerings for the extension of your kingdom. கொடுக்கிற கரம், உள்ளம், குடும்பம் யாவையும் நீ நினைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் யாவையும் வாழ்த்துகிறேன். Let me greet all of you in the loving name of Jesus. இந்த திருவிருந்து ஆராதனைக்கு உங்கள் யாவையும் அன்போடு வரவேற்கின்றேன். Let me welcome you to our Holy Communion service. திருவிருந்துக்கு நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது கூட பயபக்தியோடு இந்த திருவிருந்திலை நாம் யாவரும் பங்கு பெறுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய பாகம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடம் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் இவ்வேடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் துதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷத்து கடமையாகி இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரப சமையாரோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தரே, கர்த்தராகி தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் இந்த மகிமையும் நிறைவிடாமல் உன்னதமாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உறக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவிலை மரணம் அடைந்து எங்கள் வீட்டினுடைய அவரை நீ தந்துள்ளீரே. அவர் சிலுவிலை ஒரு தரம் தம்மை ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தை பாவத்தும் நிறுவும் போதுமான பலியில் செலுத்திடாமல் தமது அருமையான மனநலத்தை இன்றைக்கும் நியமித்து தாம் திரும்ப வருமானது நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷங்களை கற்றிருக்கிறேன். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடலும் மரணத்தும் உயிர்த்தெழுதினும் நினைவு கூர்ந்து உமது சிஸ்து பதார்த்தங்களாக இந்த அப்பத்தையும் தராசத்து வாங்கப்படுது அவர் மூலமாக தேவ சோபத்துக்கு நாங்கள் பங்களப்படி கிருபையாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அது பிட்டு சீஷருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுற என்னுடைய சரீரம், என்னை நிறுவப்படி இது செய்கின்றார். அப்படியே ராமச்ச பண்ண பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்காக உங்களுக்காகவும் அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தம், இதை பானப்பலம் எல்லாம் இனி வீடுக்குள் பறிகள் என்று செயல் என்று திருவுளம் பற்றினார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, இவ்விதமாக உங்களுடைய பந்தியில் சேர நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் பானம் செய்யும் பொழுது கூட எங்கள் மேல் உங்களுடைய கிருபை கடந்து வர நீ உதவி செய்யும். Lord, even as we participate in the Lord's Supper this morning, we pray that even as we eat of your body and drink of your blood, your grace and your mercy
will come upon each and every one of us. எங்களை சுத்திகரியும், எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமக்கிற தீக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தை பாவத்தை சுமக்கிற தீக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தை பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியே உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும். வாங்கி புசிங்கள், உங்கள் யாவருக்கு கொடுக்கப்படுகிற இயேசுவின் சரீரம். இந்த வேளையிலே நீங்கள் அப்பத்தை பகிர்ந்து கொள்ளலாம். வாங்கி புசிங்கள், உங்களுக்காக கொடுக்கப்படுகிற இயேசுவின் திரு ரத்தம். இந்த வேளையிலே பாத்திரத்தை எடுத்து நீங்கள் இரத்தத்தை பகிர்ந்து கொள்ளலாம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, கர்த்தாவே, உங்களுடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நாங்கள் பானம் செய்ய நீ கொடுத்து அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீ பலப்படுத்தி உமக்காக இந்த உலகத்தில் ஆண்டவரை நாங்கள் சாட்சிகளாக வாழ நீ உதவி செய்வேன் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ராஜா, உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரசனம் எங்கள் முன்பாக செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். எழுந்து சிலங்க. சமாதான தேவன் உங்களோடு கூட வரவராக. ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். We will thank God for His word. ஆண்டவர் உங்களை என்னையும் அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ அழைக்கின்றார். God is calling you and me to live a life that will please Him. Will you make that decision? அந்த தீர்மானம் நம்ம வாழ்க்கை செய்வோம். இந்த ஆண்டிலே நான் ஆண்டவருக்கு பிரியமாக, இந்த ஆண்டிலிருந்து நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழுவேன். I will continue to live a life that will please the Lord. May God bless you as you step out. ஒரு புது வாரம், ஒரு புது ஆண்டு, ஒரு புது மாதம் கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு கூட இருப்பாராக. A new day, a new week, a new month, a new year. May God be with you. Let us pray. ஜெபிப்போம். அன்பின் தேவனே, உங்களுடைய வார்த்தைக்காக ராஜா நன்றி, உங்களுடைய ஆலோசனைக்காக ராஜா நன்றி. நீரைகளோடு கூட இருக்கிறீர், அதுவே போதும் அப்பா. ஆண்டவரே, இந்த புது வாரத்துக்குள் நான் கடந்து செல்லப்படுறது கூட நம்முடைய தேவ பிரசனம், தேவ கிருபை, தேவ ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வரவேற்பாக ஜெபிக்கிறோம். எங்களை காத்துக்கொள். Lord, let your peace and your presence go before us. Teach us to live and love you at all times. ஆண்டவரே, உம்மேல் ஆண்டவரே பிரியமாக வாழவும், உம்மை மேல் அன்பு செலுத்தவும் கற்றுத்தாரும். ஆசீர்வாதையும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சதுபாரவை மறவாதே. ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.